அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் நவம்பர் மாதம் 17ஆம் தேதி திங்கட்கிழமை, கார்த்திகை மாதத்தின் முதல் நாள் மற்றும் சோமவார பிரதோஷம் சேருகின்ற அற்புதமான திருநாள். நீங்கள் கேட்ட வரம் கிடைக்க, நினைத்தது நடக்க சூப்பரான எளிமையான வழிமுறையை பார்க்க போறோம். யாருமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம யூடியூப் சேனல்ல நினைத்தது நடப்பதற்காகவும் காரிய தடைகள் விலகவும் நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். உங்களுடைய எப்பேற்பட்ட கோரிக்கையாக இருந்தாலும் சரி, இன்றைய ஒரு நாள் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. அந்த கோரிக்கை மேஜிக் போல மின்னல் வேகத்தில் நிறைவேறும். நாளும் கோளும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் சிவபெருமானுக்கு உரிய கார்த்திகை மாதத்தின் முதல் நாள் மற்றும் சோமவார பிரதோஷம். சோ இன்றைய தினம் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாலே உங்களுடைய அந்த கோரிக்கை அதிசயத்தக்க வழியில் நிறைவேறும். ஏதாவது ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்ன்றதுக்காக இந்த மெத்தடை இன்றைய தினம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய வேதிக் ஸ்விட்ச் வேர்ட் மெத்தடை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சிவபெருமானுடைய திருநாமத்தை கொண்ட அற்புதமான வேதிக் ஸ்விட்ச் வேர்ட். அந்த ஆற்றல் மிக்க மந்திர வார்த்தையை எப்படி எந்த நேரத்தில் எழுதணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கூட கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டு இருந்தாலும் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தேட்டுன மட்டும் இல்ல, வேற எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அதே போல நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு நீங்க இருக்கும் இடத்திலிருந்தே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்ததாக டைமிங்ஸ் பார்த்தோம்னா, இன்றைய தினம் அதாவது நவம்பர் 17ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4 மணி முதல் மாலை 6 மணி வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரம் மிகவுமே விசேஷமானது. சோ வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த டைமிங்ஸை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த நேரத்தை பயன்படுத்திக்க முடியாதவங்க இன்றைய தினம் மாலை 4 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் இந்த டெக்னிக்கை நீங்க ஃபாலோ பண்ணலாம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்றதுக்கு ஒரு ஒயிட் கலர் அன்ரோல்டு பேப்பர் நீங்க எடுத்துக்கோங்க. எழுதுவதற்கு கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பென் நீங்க எடுத்துக்கணும். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல ஏதாவது ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்ன்றதுக்காக இன்றைய தினம் இப்ப நம்ம பார்க்க போகும் வாக்கியத்தை எழுதுங்க. இந்த வாக்கியத்தை எழுதுவதற்கு முன்பாக சிவபெருமானையும் அன்னை பார்வதி தேவியையும் நந்தியம் பெருமானையும் மனதார நீங்க நினைச்சுக்கோங்க. உங்களுடைய அந்த முக்கியமான கோரிக்கை விரைவாக நிறைவேறணும் மனமுருகி நல்லா நீங்க பிரார்த்தனையை செய்யுங்க. பிறகு கவனம் சிதறாமல் ஒருநிலைப்பட்ட மனதுடன் சிவபெருமானை மனதார நினைச்சுக்கிட்டே இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய லார்ட் சிவா மேஜிக் பிகின் நவ், லார்ட் சிவா மேஜிக் பிகின் நவ், லார்ட் சிவா மேஜிக் பிகின் நவ் அப்படின்ற இந்த வேதிக் ஸ்விட்ச் வேர்டை 108 முறை 108 டைம்ஸ் நம்ம எழுதணும். நீங்க பேப்பருடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக் யூஸ் பண்ணிக்கலாம். அடிஷனலா பேப்பர் தேவைப்பட்டாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். வெள்ளை நிற கோடு போடாத பேப்பர்களை நீங்க எடுத்துக்கோங்க. எந்த ஒரு அவசரமும் இன்றி பொறுமையா கவனம் சிதறாமல் நீங்க எழுதுங்க. எழுதி முடிச்சிட்டு திரும்பவும் சிவபெருமானிடம் உங்களுடைய அந்த கோரிக்கை நிறைவேறணும்னு மனமுருகி பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. அந்த பேப்பர்களை மடித்து ஒரு சுத்தமான இடத்துல நீங்க வச்சிருங்க. உங்களுடைய அந்த கோரிக்கை நிறைவேறியதற்கு பிறகு அந்த பேப்பரை நீங்க எரிச்சிடுங்க. எந்த நாள், எந்த கிழமை, எந்த நேரத்தில் வேணாலும் நீங்க எரிக்கலாம். எரிப்பதுன்றது அக்னியில் நாம் சமர்ப்பிப்பதற்கு சமம். இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த எளிமையான சக்திமிக்க வழிமுறையை இன்றைய தினம் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக ஒரு முக்கியமான தகவல். கார்த்திகை மாதம்னாலே விளக்குகள் தாங்க விசேஷம். இந்த கார்த்திகை மாதத்துல கார்த்திகை தீப காம்போவை நம்ம அறிமுகப்படுத்துறோம். நம்ம கிட்ட தெய்வீக பொருட்கள் வாங்குற எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கு, அதே நேரத்தில் நல்ல அதிர்ஷ்டங்களை தருதுன்னு நீங்க கமெண்ட் பண்றீங்க. அதே போல தாங்க இந்த கார்த்திகை தீப காம்போல சில முக்கியமான பொருட்களை நம்ம கொடுக்கிறோம். அது என்னென்ன பொருட்கள்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். பிறகு அதனுடைய பலன்களையும் நம்ம பார்க்க போறோம். அதை எப்படி பயன்படுத்தணும்னு நம்ம டெமோ வீடியோவாக பார்க்க போறோம். பித்தளையாலான 2 குபேர விளக்குகளை நம்ம கொடுக்கிறோம். நல்ல குவாலிட்டியான விளக்கு. எண்ணெய் நீங்க ஊற்றினாலும் அது லீக்லாம் ஆகாதுங்க. இரண்டாவதாக தாமரை தண்டு திரி, மூன்றாவது
மூன்றாவதாக வாழைத்தண்டு திரி, நான்காவதாக குபேர யந்திரம், ஐந்தாவதாக அஷ்டலக்ஷ்மி யந்திரம். இந்த 5 பொருட்களையும் நம்ம காம்போவாக கொடுக்கிறோம். இந்த குபேர யந்திரம் பார்த்தோம்னா 3Dல நம்ம செஞ்சிருக்கோம். குபேர பச்சை நிறத்துல இந்த எந்திரம் இருக்கும். ஒரு மரப்பலகையில இதை நம்ம ஒட்டி கொடுக்கிறோம். இதை நீங்க பூஜை அறையில் வைக்கணும். தனி பூஜை அறையெல்லாம் இருக்கணும்னு கிடையாதுங்க. வீட்டுல நீங்க சுவாமி படங்கள் எந்த இடத்துல வைக்கிறீங்களோ அந்த இடத்துல இந்த குபேர யந்திரத்தை வைங்க. குபேர யந்திரம் பக்கத்துல இந்த அஷ்டலக்ஷ்மி யந்திரத்தை வைப்பது இன்னமும் அதிகப்படியான பலன்களை நமக்கு கொடுக்கும். அஷ்டலக்ஷ்மிகளின் திருவுருவமும் அதற்கு நடுவுல ஸ்ரீ சக்கரமும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரின் பாதமும் இதுல பொறிக்கப்பட்டிருக்கும். வீண் விரயங்கள், அனாவசிய மருத்துவ செலவுகள்னு இவை அனைத்தையுமே தடுக்கக்கூடியது. குபேர யந்திரம் மற்றும் இந்த அஷ்டலக்ஷ்மி யந்திரம் இரண்டுமே 3Dல நம்ம செஞ்சிருக்கோம். இதை நீங்க கையில தொடும் போதே நல்ல வைப்ரேஷனை ஃபீல் பண்ணுவீங்க. இந்த குபேர யந்திரம் மற்றும் அஷ்டலக்ஷ்மி யந்திரங்களை வச்சு எப்படி நம்ம இந்த குபேர தீபத்தை ஏற்றணும்னு டெமோ வீடியோவாக நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்பாக தாமரை தண்டு திரி, வாழைத்தண்டு திரியுடைய பலன்களை பார்க்கலாம். இந்த 2 திரிகளையும் தனியாக நம்ம தீபம் ஏற்ற முடியாதுங்க. பஞ்சு திரியுடன் இணைத்து தான் நம்ம தீபம் ஏற்ற முடியும். நம்ம டெமோல காட்டலங்க, இருந்தாலும் ஒரு பஞ்சு திரியையும் நம்ம கொடுக்க போறோம். தாமரை தண்டு திரி மற்றும் வாழைத்தண்டு திரியை கொஞ்சமா எடுத்துக்கோங்க. அதை பஞ்சு திரியுடன் இணைத்து நல்லா திரிச்சு நம்ம தீபம் ஏற்றணும். இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்ப்பதை போல நம்ம திரிக்கணும். தாமரை தண்டு திரி கொண்டு தீபம் ஏற்றினால் வீட்டில் நிரந்தர லட்சுமி கடாட்சம் ஏற்படும். தடைப்பட்டு கொண்டிருக்கும் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறும். வீண் விரயங்கள், அனாவசிய மருத்துவ செலவுகள் கட்டுப்படும். வீட்டில் நிரந்தரமாக பணம் தங்கும். பணவரவில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும். அதே போல வாழைத்தண்டு திரியை சேர்க்கும் போது குடும்பம் வாழையடி வாழையாக வாழும். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே அன்பு, மகிழ்ச்சி, ஒற்றுமை பெருகும். சண்டை சச்சரவுகள் நீங்கும். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே மன நிம்மதி ஏற்படும். இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்ப்பதை போல இந்த தீபத்தை ஏற்றுங்க. அதாவது குபேர யந்திரத்தை ஃபர்ஸ்ட் நீங்க வச்சிருங்க. அதற்கு இருபுறமும் 2 பக்கத்திலையும் இந்த குபேர தீபத்தை நீங்க எண்ணெய் அல்லது நெய் ஊற்றி ஏற்றலாம். அதற்கு பக்கத்துல நீங்க அஷ்டலக்ஷ்மி யந்திரத்தை வச்சிருங்க. இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்ப்பதை போல இதை நீங்க ஏற்றணும். எல்லா நாட்களுமே இந்த குபேர தீபத்தை ஏற்றலாம். அல்லது குறைந்தபட்சம் வியாழக்கிழமை தோறும் மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள ஏற்றலாம். இது குபேர காலம். இந்த கார்த்திகை மாதத்துல இந்த குபேர விளக்குகளை வாங்கி நீங்க ரெகுலரா விளக்கேத்திட்டே வாங்க. கடன் தொல்லை நீங்கும். பணம் தொடர்பான பிரச்சனைகள் விலகும். வீட்டில் நிரந்தர லட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்தும். இப்ப நம்ம பார்த்த இந்த கார்த்திகை தீப காம்போவுடன் இன்னமும் சில முக்கியமான தாந்திரிக பொருட்கள் இருக்குங்க. இவை வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இது வாட்ஸ்அப் நம்பரா இருக்கிறதுனால போன் கால் அட்டன் பண்ண முடியாதுங்க. சோ இந்த ப்ராடக்ட்ஸ் பற்றிய சந்தேகங்கள் இருக்கிறவங்க உங்க வாட்ஸ்அப்ல இருந்து டெக்ஸ்ட் மெசேஜ் அல்லது வாய்ஸ் மெசேஜ் நீங்க அனுப்புங்க. நம்ம டீம்ல இருக்கிறவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.